அனைவருக்கும் வணக்கம். தென்னை மரங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய இலைக்கு பின்னாடி வந்திருக்க ஒயிட் ஃப்ளை அட்டாக், வெள்ளை பூச்சி தாக்கம் அப்படிங்கிறோம். இலைக்கு பின்னாடி வெள்ளையாக படிகிறது, இன்னும் சொல்லப்போனால் விலைக்கு மேலேயே படிகிறது, இலைகள் கருப்பாகிடுறது, இலைகள் பழுப்பாகிடுறது, தொங்குறது, சரியான வளர்ச்சி இல்லாமல் போகிறது, குறும்பைகள் கொட்டுறது, காய்களோட பெருக்கம் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப குறுகிய தீர்வு என்ன? ரெண்டு காரியம் அவசியம் பண்ணணும். ஒன்று, ஒரு அதாவது தென்னை மரங்கள் வீடுகளில் நம்ம வளர்த்தாலோ அல்லது வெளியில் வளர்த்தாலோ நம்ம என்ன பண்ணணும்? ஆமணக்கு விதைகளை நட்டு குறைந்தபட்சம் 4 மரங்களுக்கு நடுவாக ஒரு ஆமணக்கு அதுவாது வளர்த்தணுங்க. இந்த ஆமணக்கு வைக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 2 வர்றதில்ல. ஒன்று, அந்த தென்னை மரங்களில் இயல்பாக வரக்கூடிய காண்டாமிருக வண்டு தாக்கம் அல்லது சிவப்பு கூன் வண்டு தாக்கம் வராது, வெள்ளை ஈ தாக்கம் வராது, எரியோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்களில் மேலே சொறி பிடிக்குது பார்த்திங்களா, அந்த தாக்கம் வராது. ஆமணக்கு அந்த விதை அதை மட்டும் வைங்க, ஆமணக்குலேருந்தும் நமக்கு விதைகள் கிடைக்கும், அதுவும் நமக்கு நல்ல லாபம் தரும். இன்றைக்கி சராசரியாக ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு புண்ணாக்கு இது ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க, மக்களுக்கு தேவைப்படுது. ஆனால் விதைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நீங்கள் ஊடு பயிராக போடலாம், நிலம் சும்மா இருக்குது, தேவையில்லை. 4 மரங்களுக்கு நடுவாக நம்ம ஆமணக்கு நடும்போது அதோட கிளைகள் பெருகும்போது நிழல் படியும் போது வளர்ச்சி நல்லாயிருக்கும், தென்னையோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரோ ஈரப்பதமோ சத்துக்களோ வேருக்கு பரவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சூடு இருந்தாலே சுருங்கிரும், வேரெல்லாம் சுருங்கிரும். அப்படி இல்லாமல் இருக்க அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த ஆமணக்கு போட்டு வச்சாலே நமக்கு வெற்றி கிடைக்கும். இது முதல் காரியம். 2வது காரியம், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நிறைய அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும், அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணும். இது 2வது. 3வது, உயிர் உரங்களில் வெர்டிசீலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க, அதுவும் சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்குது. இந்த 2 திரவத்தையும் 10 லிட்டருக்கு 75 மில்லி கலந்து பயிர்கள் மேலே தெளிக்கலாங்க. ஒன்று இப்படி பண்ணலாம். அப்படி இல்லையா, வேஸ்ட் டீகம்போசர்னு ஆன்லைனில் விற்கும், WDCன்னு போட்டிருக்கோம், வேஸ்ட் டீகம்போசர்னு. நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தாலுமே என்ன நடக்கும்னா, 10 பாட்டில் 500 ரூபா, 2 பாட்டில் 300 ரூபா, இப்படிலாம் நிறையா போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்குங்க. 200 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டரு வேஸ்ட் டீகம்போசர் போட்டு கலந்து வைங்க. மூடியை திறக்காதீங்க 3 நாள், அடுத்த 4 நாட்களுக்கு மூடியை திறந்து மூடுங்க. இந்த திரவத்தை நீங்கள் இலைகளுக்கு கீழே தெளிங்க. எப்பெல்லாம் தெளிக்கலாம்? மாதம் ஒரு தடவை தெளிக்கலாம், மாதம் 2 முறை தெளிக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் வேஸ்ட் டீகம்போசர் நம்ம வாங்க முடியுமோ, ஏன்னா பாட்டில் 40 ரூபா, மிஞ்சி போனாலும் 50 ரூபா தான் இருக்கும். அப்போ நம்மளோட உற்பத்தி செலவு கம்மிங்க. அப்போ இதை தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இலைகளுக்கு கீழே அதிகபட்சமாக தெளிக்கலாம். எப்போ தெளிக்கணும்? இந்த மாதிரி வெயில் மாதங்களில் நம்ம தெளிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெயில் மாதங்களில் தான் காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் வரும். அது இலை காஞ்சிருக்கிறதுனால அது மேலே படிஞ்சதுலேருந்து பரவும். அப்போ நம்ம இது மாதிரி தெளிக்கிறப்ப எந்த தொல்லையும் வராது. இது கூட என்ன கலந்துக்கலாம்? கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, சோத்து கத்தாழை, அதை நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஒரு 200 லிட்டர் ட்ரம் அப்படின்னா ஒரு 20 மடலை சீவிட்டு உள்ளே இருக்க சோறை ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு கரைச்சிட்டு இதுக்குள்ளே உள்ளே போட்டு நல்லா கரைச்சிட்டு தெளிச்சிங்கன்னா, இந்த செடின்னு இல்லைங்க, தென்னை மரம்னு இல்லை, நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் அது மேலே பளபளன்னு வந்துடும் சோத்து கத்தாழை இருக்கப்போ. அப்போ எந்த விதமான நோய் தாக்கம் வரக்கூடிய பூச்சிகளும் அங்கே உட்காராது, நோய் கிருமிகள் உட்காராது. குறைந்த செலவில் ஒரு லாபம் கிடைக்கும். அப்போ வீட்டில் அல்லது தோட்டங்களில் சோத்து கத்தாழை வளர்க்கணுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆமணக்கு வளர்க்கணும். அதற்கு வேணுங்கிற திரவங்களை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் முக்கியமாக கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த பகுதியிலேருந்து நிறைய கேட்டிருந்தீங்க. பட்டுக்கோட்டையிலேருந்தும் 2 பேர் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் வேகமாக சொல்லியிருந்தேன்னா திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக தென்னை மரத்தில் வெற்றி பெறலாங்க. மனசு கஷ்டம் இல்லாமல் செய்யலாம். சரிங்களா? மீண்டும் பேசுவோம்.